பிஸ்மில்லா. இது உம்ராக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த இடம் ஒரு மீகாத்து எல்லை அப்படிம்பாங்க. ஒரு மக்காலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜெரான் இடம். ஜெரான் இந்த இடத்துக்கு பேர் ஜெரானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எஹ்ராம் கட்டிட்டு பாக்கி திருப்பி மக்கால போய் தவாஃப் செஞ்சுட்டு தொங்கோட்டை ஓடலாம். இந்த ஜெரானாங்கிற இடம் அப்படின்னாக்கா ரசூல்லாவுடைய வளர்ப்பு தாய் இருக்காங்க ஹலீமா அம்மையார் அவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். மக்காவுக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர்ல இருக்காங்க. அந்த காலத்துல இங்கே நடந்து வரேன்டாக்கா அது ஒரு நாளாகும் 2 நாளாகும். ஏன்டா பாலைவனம் தானே, ஃபுல்லா பாலைவனம், மலைகளை ஏறி ஏறி வரணும். அவங்க அந்த மாதிரி ஏறி வந்து அந்த இதில் வந்து அங்கே பிள்ளைகள் தேடுற இடத்துல ரசூல்லா வாங்கிட்டு வந்து அவங்க வளர்த்தாங்க. ரசூல்லா அவங்க வளர்க்கும் போது அவங்க உள்ளி தாய், அவங்களுக்கு அவ்வளோ பால் வராது. ரசூல்லா வந்து போட்டு ரொம்ப அவங்களுக்கு பழக்கத்து கிடச்சிச்சு. அவங்க வந்த ஒட்டகம் நல்ல சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாறுகள் அது ஆலிம்கள் சொல்லி கேட்டிருப்போம். அந்த இடத்துல ஜெரானால வந்து இங்கே எல்லாமே எஹ்ராம் கட்டிக்கிறாங்க. எஹ்ராம் கட்டுறாங்க. பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல், மாஷா அல்லாஹ், பெரிய பள்ளிவாசல். அங்கே வந்து எஹ்ராம் கட்டு பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை ஒரு சுன்னத்தா 2 ரகாத் தொழுவாங்க. அடுத்து எஹ்ராம் கட்டிட்டு அந்த எஹ்ராமுக்காக 2 ரகாத்து தொழுவாங்க. எஹ்ராம் கட்டுறோம், நம்ம போய் தவாஃப் செய்ய போகிறோம், காபத்துல தவாஃப் செய்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு 2 ரகாத் தொழுவாங்க. 4 ரகாத்து தொழுவது இங்கே. ஒளி செய்கிறவங்க லேடிஸ் ஒளி செய்கிற இடம், ஜென்ஸ் ஒளி செய்கிற இடம் தனித்தனியாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இது மஸ்ஜித் ஜெரான்ல எல்லா மக்கள் இருந்து தவாஃப் செய்கிற இது பண்ணுறாங்க. எஹ்ராமோட அணிகிறாங்க. ஒளி செஞ்சு வெளியில் ஒளி செஞ்சுட்டு எஹ்ராமோட அணிஞ்சிட்டு இதுக்கு பிறகு வந்த பஸ்ஸில் எல்லாம் வெளியாக வராங்க. இந்த இடம் சரித்திரம் மிக்க இடம். ஏன்டா ரசூல்லாக்கு வளர்த்த இடம்னு சொல்லலாம். ரசூல்லா வளர்த்தாங்க, இங்கே தான் வளர்த்தாங்க. ஜெரான் செல்லு தான் கொண்டு வளர்த்தாங்க. ஏன்னா அந்த அம்மா இந்த ஏரியாவில் இந்த உள்ளவங்க தானே, அதெல்லாம் அவங்க கொண்டு வச்சு வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. அந்த பாக்கி விவரங்கள் ஃபுல்லாக எல்லாமே எடுத்தா இப்போ தான் உலகமே நெட்டில் இருக்குது. எல்லா தகவலும் தெரிஞ்சவங்களை அப்லோடு பண்ணிடுறாங்க. அப்லோடு பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா தெரிஞ்ச மார்க்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு அதன்படி அமல் செய்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பளிக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு துவா கேட்போம். அல்லாஹ் ரஹமச்சிவானா இன்ஷா அல்லாஹ். இது காசு போட்டு வைண்டர் மிஷின், காசு போட்டுட்டு நம்பர் அமுக்குனா தண்ணி வரும். ஓகே, மாஷா அல்லாஹ். இஸ்லாமோ பூத்திக்கல் மஜ்ஜானியா மீன், இது ஃப்ரீ வாட்டர் அப்படின்னு போட்டுருக்குது. அதில் தண்ணி காட்டும், அந்த தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கும். அது இஸ்லாமுல் உபூத்துக்கள் மஜ்ஜானியா மின் ஹினா சுரக்கா நஜ்ஜா. இது ஒரு டொனேஷன் சேரிட்டி கமிட்டி கொடுக்குது. அந்த நம்பரை அடித்து மேலே டச்சில் அடித்தோம்னா நேரடியாக வந்துடும். எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். அந்த டிஸ்பிளே நம்பர் காட்டுது. அந்த டிஸ்பிளே நம்பரை டச் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சால தொட்டு கரெக்டாக அடிக்கிறாரு. அது டச் பண்ணப்பட வந்துடுன்னு நினைக்கிறேன். वल्ला सर नहीं आ रहा। हाँ, वो बोल रहा पानी नहीं आएगा। ओके ओके, मशीन है। ओके, अल्हम्दुलिल्लाह. எல்லாமே மிக்காத்தில் வந்து ஏராம் கட்டிட்டு எல்லாம் மண்டி நிற்கிது. ஓகே, ரியாத் சவுதி அரேபியாவிலேருந்து பார்க்க நூறு முகமது சந்தோஷத்தா ரியாத்லேருந்து பார்க்குறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மஸ்ஜித் ஜீரான் வந்தோம். ஜீரானில் வந்து ஏராம் கட்டிட்டு திருப்பி இங்கேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் போட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தவாஃப் செய்வோம். தவாஃப்க்கு போகிறது ஜன்னா ஷமி. ஓகே, சமீம்னு ஒருத்தர் பாப்பாப்புல, சமீம்க்கு அடிக்கிறேன். ஃபோன் நம்பர் இருந்துச்சு, மறந்துட்டேன். அடிக்கிறேன் சொல்லலாம். ஃபோன் அடிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லலாம். 3வது நாள் இன்னைக்கு எங்களுடைய சஃபரில் எல்லாம் இன்னைக்கு மஸ்ஜித் ஜீரானில் வந்து ஏராம் கட்டிட்டு அடுத்து உம்ராக்கு போகிறோம். துவாச்சிங்க, எல்லாம் துவாச்சிங்க. இந்த நல்லா சூடாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சூடாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ஆகுது. நம்ம சூட் நாட்டில் வளர்ந்ததுனால சூடு ஒன்றும் எங்களுக்கு பெருசாக தெரில. சூட் நாட்டிலே வாழ்க்கை தள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் பார்க்க செய்வோம். எல்லாமே ஈஸி தான், ரொம்ப சீப்பாக இருக்குது, பரவாயில்ல. மக்கள் இந்த இடம் ரசூல்லா வளர்ந்த இடம். ஏன்னா ரசூல்லா வளர்த்தாங்களுக்கு ஹலீமா சாதியா அம்மாவுடைய ஊர் ஜெரான். இந்த ஊர் இங்கே தான் ரசூல்லா வளர்த்துருக்காங்க. இந்த ஊரில் இன்னைக்கு 1500 வருஷத்துக்கு பிறகும் இந்த ஏரியாவில் இருக்கிறது ஒரு 5 கடை தான் தெரியுது. அப்படி பார்த்தா 5ன்னா இந்த இடத்துல முக்கியம்னா சுற்றி இந்த கிராமத்தில் ஒரு 50 கடை இருக்கும் 1500 வருஷத்துக்கு பிறகு. அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இவங்க வாங்குறது எல்லாமே, வாழ்றது எல்லாமே
அல்லாஹ் கொடுத்த நேமத்துல தான், பாக்கி ஒண்ணுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் தான் எல்லாத்துக்குமே கிடைச்சது. நமக்கு அந்த அருள் அடிச்சு அல்லாஹ் பறக்க செய்வான்னு துவா செய்வோம். பாரக் அல்லாஹ் பறக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நாங்கள் வந்த வண்டி எய்தாப்புல நிற்கிது. 20146 வண்டி, 20146. பாரக் அல்லாஹ். சில சந்தோஷம் பார்த்து